ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மழை சொல்லிட்டு இருக்காங்க. மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டு இருக்கு பாருங்க. கனமழை. அதனால எல்லாருமே சேஃபா வீட்டு உள்ளயே இருங்க. இது எல்லாருக்கும் மெசேஜ் வருதான்னு தெரியல. இந்த பாருங்க. தித்துவா புயல். தித்துவா புயல் காரணமாக கனமழை ஏற்படும் நிலையில் மாவட்ட நிர்வாக மையங்களில் செல்ல அறிவுறுத்தினர். ஒத்துழைக்கவும். விழுந்து என்னது? பாருங்க. எல்லாத்தையும் பாருங்க. மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வாங்க இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோன்ட்டு பார்க்கலாங்க பாருங்க. கிட்டத்தட்ட தொடர்ந்து மெசேஜ் வந்தது. அவ்வளோ புயல் தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, முன்னெச்சரிக்கையாக மெசேஜ் அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏர்னிங்ஸ் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓலால போயிடலாம். ஓலால நீங்க ஏர்ன் பண்ணவே இல்ல. இருந்தாலும் காட்டிடலாம். இந்த பாருங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி ரூ. 105 69 ஈஸி பண்ணேன். தண்டத்துக்கு ஈஸி பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 29 ஒரு ஈஸி கூட ரூ. 1 கூட வின் பண்ணல. ஏன்னா ஓலால அடிக்கவே மாட்டேது. வேஸ்ட்டு தண்டக்கர மாடுன்னு ஈஸி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடோல போயிடலாம் மக்களே. எங்கடா இது ரேப்பிடோ? பாருங்க. இந்த பெர்சன்டேஜ் பாருங்க. 19 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்க. ரெட்ல 19 வேற எதனா வச்சிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து 19 வச்சிருக்கேன். 19ல இருக்கு பெஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. 19 வச்சிருக்கேன். சவாரி பார்த்தா இன்னைக்கு ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணல. நான் தெரிஞ்ச அளவுக்கு. ஏர்னிங்ஸ் ஆல் ஏர்னிங்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மக்களே பார்த்துங்க. 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி ரூ. 1605 ரூ. 1600 ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 131, அடுத்து ரூ. 154, அடுத்து ரூ. 208, அடுத்து ரூ. 151, ரூ. 157, ரூ. 220, 112, 161, 60, 133, 118 அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1605. கேன்சல் பண்ண பார்த்தா நீங்க ஒரு ஆர்டர் கூட கேன்சல் பண்ணலாம். வேற லெவல் இல்ல. ஒரு ஆர்டரோட கேன்சல் பண்ணலாம். மிஸ் பண்ண ஆர்டர் பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன் மக்களே. இதுதான். வீக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 4160 இன்னைக்கு சனிக்கிழமையோட சேர்த்து. இந்த மந்த்தும் அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா இந்த மந்த் இதுதான் ஓட்டுங்கிறது. வீக் பார்த்தீங்கன்னா ரூ. 4160. டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். 11 ஹவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1605 மக்களே. இதான் இன்னைக்கோட ஏர்னிங்ஸு. நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற நம்ம கிம்பயத்துல எதுலயுமே சவாரி எடுக்கல. ஒன்லி இதில மட்டும் தான் சவாரி எடுத்து ஓட்டிட்டுருக்கேன். நம்ம இடத்துலலாம் சவாரி எடுக்க எடுக்க மாட்டுது. எதுக்கும் தான் தண்டத்துக்கும் கிடக்குது இது. சவாரி அடிக்க மாட்டுது. அப்புறம் புயல் தாக்கம். டுடே புயல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ளட் ஆகிருக்கிட்டு. எல்லாருமே மழை, புயல் பார்த்துட்டு உள்ளேயே இருங்க. சைக்ளோன். பாருங்க. பார்த்துங்க. அங்கங்க சைக்ளோன் பார்த்தீங்கன்னா, பரவிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்க இலங்கைய நாசம் அடிச்சுட்டு போயிடுச்சு. சைக்ளோன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் கணக்குல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உள்ள இருங்க. பாருங்க அங்க விமானப்படை எல்லாமே பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுக்குள்ளே இருங்க. சவாரி போகலனாலும் பரவால்ல. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் மக்களே. அதுதான் என்னோட விஷயம். முடிஞ்ச அளவுக்கு சைக்ளோன் அதாவது யூட்டா புயல் ஏதோ ஒரு புயல் வாயில வரல திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயல வந்து எங்க கடைய கடக்குன்னு தெரியலையாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் அத்தியாவசிய வேலைக்கு மோஸ்ட்லி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருங்க நாளைக்கு. அந்த அதிக கனமழை அதாவது சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் குடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீட்லயே சேஃபா இருங்க. குழந்தைங்கள வெளிய அனுப்பாதீங்க. அதே மாரி நீங்களும் ஒரு முக்கியமான வேலைக்காக மட்டும் தான் வெளிய போங்க. அத விட்டுட்டு சும்மா டைம் பாஸ்க்குன்னு வெளிய சுத்திட்டு இருக்காங்க. புயல் எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. வெள்ள எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. அதெல்லாம் 20 சென்டிமீட்டர் மேல மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெளிய போறத தவிர்த்துருங்க. புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஆட்டோ எடுக்காம இருங்க. அதுதான் நம்மளுக்கு நல்லது. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் மக்களே. நன்றி. வணக்கம்.